கன்னிராசிக்காரர்களே, இந்த வீடியோ உங்க கண்ணில் பட்டது சாதாரணம்னு நினைக்காதீங்க. இது ஒரு சிக்னலுங்க. நீங்க இப்போ இந்த பலனை பார்க்குறீங்கன்னா அதுக்கு பின்னால ஒரு காரணம் இருக்குங்க. ஒரு அழைப்பு இருக்குங்க. உங்க வாழ்க்கை அடுத்த நிலைக்கு போக தயாரா இருக்குன்னு ஒரு அறிகுறிங்க. சமீபமா மனசுல ஒரு அழுத்தம் இருந்ததா? நான் எதுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறேன்? எப்பதான் என் நேரம் வரும்னு ஒரு கேள்வி உங்களை விடாம துரத்துதா? அந்த கேள்விக்கான பதில் இப்போ உங்க கைக்கு வந்துடுச்சுங்க. கன்னிராசிக்காரர்கள் சாதாரணமானவர்கள் இல்லைங்க. நீங்க போராடுறவங்க, வீழ்ந்தாலும் எழுந்திருப்பவங்க. ஆனா ஒரு உண்மை, உங்க வேகத்துக்கு சரியான திசை கிடைச்சா நீங்க யாராலும் தடுக்க முடியாத அளவுக்கு உயர்வீங்க. இந்த உலகத்துல நம்ம முயற்சி மட்டும் போதாதுங்க. நம்மளோட வாழ்க்கைய பின்னால இருந்து தூக்கி நிறுத்துற ஒரு அதிசய சக்தி இருக்குது. அதுதான் உங்க குலதெய்வம்ங்க. நீங்க கவனிச்சிருக்கீங்களா? கடைசி நிமிஷத்துல தப்பிச்சதையும், முடிஞ்சது போல இருந்த விஷயம் திடீர்னு சரியாக போனதையும். அது எல்லாம் சும்மா இல்லைங்க. குலதெய்வம் உங்களை காப்பாத்துற சின்ன சின்ன சிக்னல்கள்ங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே பலன் தரணும்னு நினைச்சா இப்போ ஒரு சக்தி வாய்ந்த விஷயம் செய்யுங்க. கமெண்ட்ஸ்ல உங்க குலதெய்வம் பேரை எழுதுங்க. அது ஒரு கமெண்ட் மட்டும் இல்லைங்க, அது ஒரு இணைப்புங்க, ஒரு நம்பிக்கைங்க, ஒரு தொடக்கம்ங்க. மனசார எழுதுங்க. ஏன்னா நம்பிக்கை இருக்கிற இடத்துல தான் அருளும் அதிசயமும் நடக்குங்க. உங்க குலதெய்வத்தை மனசுல நினைச்சுக்கிட்டு இப்போ இன்றைய கன்னிராசி பலனுக்குள் நுழையலாம்ங்களா? கன்னிராசி அன்பர்களே, வணக்கம்ங்க. உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய போராட்டத்திற்கு பிறகு ஒரு தெளிவான நீரோடைய போல ஒரு நிம்மதியான காலம் பிறக்க போகும் தருணம் வந்துடுச்சுங்க. இன்னைக்கு நாம பேச போகும் விஷயம் உங்க தலைவிதியே மாற்றி அமைக்க போகும் ஒரு மகா ரகசியம்ங்க. ஆமாங்க, இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வீட்டின் வாசப்படிய ஒரு புதிய நபர் மிதிக்க போகிறாருங்க. அவர் சாதாரண மனிதர் அல்லங்க. உங்க கஷ்டங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க இறைவன் அனுப்பி வைத்த ஒரு தேவதைன்னு கூட சொல்லலாம்ங்க. இத்தனை காலமா நீங்க அனுபவித்த வேதனைகள், ஏமாற்றங்கள், உங்களை யாரும் சரியாக புரிந்து கொள்ளலேங்கிற ஆதங்கங்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு விடை கிடைக்க போகுங்க. அந்த அதிசயம் எப்படி நடக்க போகுதுங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல ஆழமா பார்க்க போறோம்ங்க. இந்த வீடியோவை ஒரு நிமிடம் கூட தவிர்க்காம முழுமையா பாருங்க. ஏன்னா இதுல சொல்ல போகிற ஒவ்வொரு தகவலும் உங்க வாழ்வின் அடுத்த கட்டத்திற்கு உங்களை அழைத்து செல்லும் ஒரு வழிகாட்டியா இருக்குங்க. கன்னிராசிக்காரர்களை பத்தி சொல்ல வேண்டும் என்றால் நீங்க ஒரு விஷயத்த மிகவும் நுணுக்கமா பார்ப்பவங்க. எதையும் பர்ஃபெக்டா செய்யணும்னு நினைக்கிறவங்க. புதன் பகவான ராசிநாதனா கொண்ட உங்களுக்கு அறிவாற்றல் அதிகம்ங்க. எதையும் கணக்கு போட்டு பார்க்கும் குணம் அதிகம்ங்க. ஆனா கடந்த சில ஆண்டுகளா அந்த அறிவே உங்களுக்கு பெரிய சுமையா மாறி இருக்கலாம்ங்க. நீங்க யாருக்கெல்லாம் மிக சரியா வேலை செய்தீர்களோ அவர்களே உங்கள் குறைகளை தேடி பிடிச்சு உங்களை மனதளவுல காயப்படுத்தி இருப்பாங்க. நான் இவ்வளவு உண்மையா இருந்தும் எனக்கு ஏன் இவ்வளவு சோதனைகள்னு நீங்க பல இரவுகள் தனிமையில அமர்ந்து யோசித்த நாட்களை இந்த உலகம் பார்த்திருக்காதுங்க. ஆனா அந்த இறைவன் பார்த்து கொண்டுதான் இருக்கிறாருங்க. உங்களின் கடந்த கால போராட்டங்கள் என்பது ஒரு பெரிய சவால் நிறைந்த காலம்ங்க. கன்னிராசிக்காரர்கள் பொதுவாகவே மற்றவர்களின் வேலைகளை கூட தன் பொறுப்புல எடுத்து செய்வாங்க. ஆனா உழைப்பு உங்களுடையது, பெயர் மற்றும் வேறொருவருடையதுங்கிற நிலையில தான் உங்களுக்கு இருந்திருக்குங்க. பொருளாதார ரீதியா நீங்க மிகப்பெரிய ஏற்ற இறக்கங்களை சந்திச்சிருப்பீங்க. நம்பியவர்களே உங்களை ஏமாற்றி இருப்பாங்க. நீங்க யாருக்காக எல்லாம் நேரம் ஒதுக்குனீங்களோ அவர்களே உங்களுக்கு தேவைப்படும் போது முகத்தை திருப்பி கொண்டு போயிருப்பாங்க. உறவுகளுக்குள்ள விரிசல், வேலையில நெருக்கடின்னு ஒரு இருண்ட காலத்தை சந்திச்சு விட்டு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா தேறி வருகிறீங்க. அந்த நேரத்துல தான் இனி வரக்கூடிய நாட்கள்ல ஒரு வரப்பிரசாதமா அமைய போகுதுங்க. கூடிய விரைவில் உங்களை தேடி வரப்போகும் அந்த நபர் யாரு? அவர் ஒரு புதிய வேலை வாய்ப்பை கொண்டு வரும் ஒரு மேலதிகாரியா இருக்கலாமுங்க.
அல்லது ஒரு புதிய தொழில் ஒப்பந்தத்தை கொண்டு வரும் நபராய் இருக்கலாமுங்க. அந்த நபர் உங்க வீட்டுக்குள்ள நுழையும் போது ஒரு புத்துணர்ச்சி உங்க வீட்டுல நிலவுங்க. கன்னிராசிக்கு புதன் அறிவுத்திறனை கொடுப்பதால அந்த நபர் சொல்லும் ஒரு சிறிய தகவல் அல்லது யோசனை உங்க வாழ்நாள் கனவை அடைய உதவுங்க. அவர் மூலமா உங்களுக்கு ஒரு பெரிய வருமான வாய்ப்பு அல்லது தடைப்பட்டிருந்த ஒரு பதவி உயர்வு கிடைக்க போகுதுங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்தவரை கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சி ஆரம்பமாகுதுங்க. இதுவரைக்கும் நீங்க செய்த முயற்சிகள் எல்லாம் வெறும் திட்டங்களாகவே இருந்திருக்கலாமுங்க. ஆனா இனிமேல் நீங்க எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் லாபத்தை தருங்க. அந்த புதிய நபர் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வணிக ஒப்பந்தத்தையோ அல்லது ஒரு புதிய தொழில் தொடங்கும் யோசனையோ பெற்று தருவாருங்க. கணக்குத்துறை, தகவல் தொழில்நுட்பம், எழுத்துத்துறை அல்லது கற்பித்தல் துறையில இருப்பவர்களுக்கு இது ஒரு பொற்காலமா இருக்குமுங்க. உங்க வங்கி கணக்குல நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு பணவரத்தை அதிகரிக்க போகுதுங்க. இத்தனை காலமா உங்களை வாட்டி விதைத்த அந்த கடன் சுமை கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குங்க. கன்னிராசிக்காரர்கள் இயற்கையிலேயே எதையும் திட்டமிட்டு செய்வதில் வல்லவர்களுங்க. உங்க திட்டமிடலுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்க போகுதுங்க. ஒரு வேளை நீங்க ஒரு புதிய தொழில் தொடங்க திட்டமிட்டு அதுக்கு முதலீடு இல்லாம தள்ளி போய் கொண்டிருந்தா அந்த புதிய நபர் அதற்கான சரியான முதலீட்டாளரை காட்டுவாருங்க. இத்தனை காலமா உங்களை இவனால் என்ன முடியும் அப்படின்னு கேள்வி செய்தவர்கள் முன்னால நீங்க ஒரு வெற்றியாளரா ஜொலிக்க போறீங்க. உங்கள் தனித்துவம் இப்போது உங்களுக்கு வருமானத்தையும் புகழையும் தேடித்தருமுங்க. கன்னிராசி என்பது காலபுருஷ தத்துவப்படி 6வது வீடுங்க. இது ருண ரோக சத்ருஸ்தானம்னு சொல்லப்படுங்க. கடந்த காலங்கள்ல கடன் தொல்லைகள், உடல்நல குறைபாடுகள் மற்றும் எதிரிகளின் தொல்லைகளால நீங்க மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பீங்க. இந்த 3 பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்குமுங்க. அந்த புதிய நபர் ஒரு சட்ட வல்லுநராகவோ அல்லது ஒரு சிறந்த ஆலோசகராகவோ வந்து உங்கள் சிக்கல்களை தீர்த்து வைப்பாருங்க. இந்த வழக்குல இருந்து நான் மீளவே மாட்டேனோ அப்படின்னு பயந்தவர்களுக்கு ஒரு சாதகமான தீர்ப்பு வருங்க. உங்க எதிரிகள் தானாகவே உங்களிடம் சமாதானம் பேசி வருவாங்க. குடும்ப வாழ்க்கையில நிலவி வந்த கசப்பான சம்பவங்கள் இப்போ சரியாகுங்க. கன்னிராசிக்காரர்கள் பொதுவாகவே அடுத்தவர்களின் குறைகளை சுட்டிக்காட்டும் குணம் கொண்டவங்க. கிரிட்டிக்கல் மைண்ட் அதுவே சில நேரங்கள்ல உங்க குடும்பத்துல சண்டைக்கு காரணமா இருந்திருக்குமுங்க. அந்த புதிய நபர் ஒரு சமாதான தூதுவர் போல உங்க குடும்ப பிரச்சனைகளை பேசி தீர்த்தி வைப்பாருங்க. கணவன் மனைவிக்கு இடையே மீண்டும் பழைய அந்யோன்யம் பிறக்குங்க. உங்க வாழ்க்கை துணை உங்களை புரிந்து கொள்ளலைன்னு நீங்க ஆதங்கப்பட்ட காலம் முடிஞ்சிருச்சுங்க. பிள்ளைகளின் படிப்பு அல்லது வேலை விஷயத்தில் இருந்த கவலைகள் நீங்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கன்னிராசிக்காரர்களுக்கு வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் அல்லது தோல் ஒவ்வாமை இருக்க வாய்ப்பு இருக்குதுங்க. கடந்த காலங்கள்ல ஏற்பட்ட மன உளைச்சலால நீங்க அடிக்கடி சோர்வடைந்து போயிருப்பீங்க. ஒரு புதுவிதமான தெம்பு உங்க உடல்ல உண்டாகுமுங்க. அந்த புதிய நபர் உங்க வாழ்க்கையில வந்த பிறகு உங்கள் மனக்கவலைகள் தீருமுங்க. மன நிம்மதி கிடைத்தாலே உங்கள் உடல் ஆரோக்கியம் தானாகவே மேம்படுங்க. பழைய உற்சாகத்துடன் நீங்க மீண்டும் செயல்பட தொடங்குவீங்க. உங்க முகம் இப்போது பிரகாசமா மாறுங்க. இந்த இடத்துல நீங்க ஒரு விஷயத்த மிக ரொம்ப கவனமா கையாள வேண்டுங்க. உங்களுக்கு ஒரு நல்லது நடக்க போகுதுன்னு தெரிஞ்சா உங்களை சுற்றி இருப்பவர்கள் சிலருக்கு அது பொறாமையை உண்டாக்குங்க. கன்னிராசிக்காரர்கள் எதையும் மிக துல்லியமா செய்பவர்கள். அதனாலேயே உங்க வேலையில குறை கண்டுபிடித்து உங்களை வீழ்த்த ஒரு கூட்டம் காத்து கொண்டிருக்குங்க. உங்களுக்கு கிடைக்கும் அந்த பெரிய அதிர்ஷ்டத்தை பத்தி யாரிடமும் முன்கூட்டியே பகிர்ந்து கொள்ளாதீங்க. குறிப்பா உங்க முதலீடு மற்றும் சேமிப்பு ரகசியங்களை யாரிடமும் சொல்ல வேண்டாமுங்க. காரியம் முடியும் வர மௌனமாய் இருப்பதே உங்களுக்கு பாதுகாப்பானதுங்க.
கன்னிராசி பெண்கள் மிகவும் புத்திசாலிகள் மற்றும் உழைப்பாளிகள். நீங்க உங்க குடும்பத்தின் முன்னேற்றத்திற்காக எத்தனையோ ரகசிய தியாகங்களை செஞ்சிருப்பீங்க. ஆனா உங்க உழைப்புக்கு ஏற்ற மதிப்பும் மரியாதையும் இதுவரை கிடைக்காம இருந்திருக்கலாமுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்கள் நிலை மாறுங்க. அந்த புதிய நபர் உங்கள் தனிப்பட்ட திறமைகளை உலகிற்கு அடையாளம் காட்டுவாருங்க. நீங்க கைவினை பொருட்கள் செய்வதிலோ அல்லது ஆன்லைன் வர்த்தகத்திலோ ஆர்வம் காட்டினா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய லாபம் கிடைக்க போகுதுங்க. உங்களோட சமூக அந்தஸ்து உயருமுங்க. உங்க குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனையை கேட்டு நடக்க தொடங்குவாங்க. இளைஞர்களுக்கு ஒரு நற்செய்திங்க. உயர்கல்விக்காக காத்திருப்பவர்களுக்கும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருப்பவர்களுக்கும் கூடிய விரைவில் ஒரு மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருமுங்க. நீங்க இத்தனை நாளா பட்ட கஷ்டத்துக்கு ஒரு வேலை உங்களுக்கு உறுதியா கிடைக்குங்க. குறிப்பா ஐடி துறை, வங்கித்துறை அல்லது ஊடகத்துறையில வேலை தேடுபவர்களுக்கு அந்த புதிய நபர் ஒரு மிகப்பெரிய வழிகாட்டுதலை வழங்குவாருங்க. காதல்ல சிக்கல் இருந்தவர்களுக்கு அது சுமூகமா முடியுங்க. உங்கள் மனதிற்கு பிடித்தமான ஒரு வாழ்க்கை துணை உங்களுக்கு அமைய போகுதுங்க. திருமண தடைகள் நீங்கி உங்க இல்லத்துல சுப செய்திகள் வந்து சேருங்க. கன்னிராசிக்காரர்கள் எதையும் கணக்கு போட்டு பார்ப்பவர்கள் என்பதால உங்க பேச்சுல ஒரு நிதானம் இருக்குமுங்க. இந்த நிதானமே உங்களுக்கு பெரிய வெற்றியை தேடித்தருமுங்க. அந்த புதிய நபர் உங்க அறிவை மெச்சி ஒரு பெரிய பொறுப்பை உங்களிடம் ஒப்படைப்பாருங்க. நீங்க எடுக்க போகும் முடிவுகள் அனைத்தும் தீர்க்கமா இருக்குமுங்க. மற்றவர்களின் பேச்சை கேட்டு உங்க வாழ்க்கையை தீர்மானிப்பதை தவிர்த்து உங்களுக்காக நீங்க வாழத் தொடங்குவீங்க. உங்கள் வாழ்வின் பொற்காலமா இது இருக்குமுங்க. ஆன்மீக ரீதியா நீங்க செய்ய வேண்டிய சில எளிய பரிகாரங்கள் இருக்குதுங்க. அதிகாலையில எழுந்து குளித்து முடிச்சுட்டு உங்க வீட்டின் பூஜை அறையில ஒரு நெய் தீபம் ஏத்தி வைக்கணுங்க. உங்க குலதெய்வத்தை மனதார வேண்டணுங்க. கன்னிராசிக்கு அதிபதி புதன் என்பதால மகாவிஷ்ணுவை வழிபடுவது சிறந்ததுங்க. விஷ்ணு சகஸ்கர நாமம் கேட்பது அல்லது அருகில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி மாலை சாற்றி வழிபடுவது உங்க வாழ்க்கையில் உள்ள தடைகளை நீக்குங்க. அதே போல புதன்கிழமைகள்ல பசுமாற்றுக்கு பச்சை புல் அல்லது அகத்திக்கீரை வழங்குவது உங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டத்தை தேடித்தருங்க. இத்தனை காலமா நீங்க சுமந்த அந்த மனபாரம் குறைய போகுதுங்க. நீங்க பட்ட அவமானங்கள் எல்லாம் பெருமையா மாறப்போகுதுங்க. உங்களை ஒதுக்கி வைத்தவர்கள் எல்லாம் உங்களை தேடி வர்ற காலம் இதுங்க. உங்க எதிரிகள் உங்க முன்னே தலை குனிவாங்க. இவனால இது முடியுமா, இவனால எழும்பது கஷ்டம்னு உங்களை கேலி செய்தவர்கள் முன்னால நீங்க ஒரு சிகரத்தையே தொட போறீங்க. இது சத்தியமான வார்த்தைங்க. கிரகங்களின் அமைப்பு உங்களுக்கு சாதகமா மாறிடுச்சுங்க. இனி உங்க வாழ்க்கையில ஏமாற்றங்களுக்கு இடமில்லைங்க. பொருளாதார விஷயத்துல கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு நற்செய்தி உண்டுங்க. உங்களுக்கு பணம் வர தொடங்கும் போது அதை சரியான முறையில முதலீடு செய்யும் புத்தி உங்களுக்கு உண்டுங்க. அந்த புதிய நபர் கொண்டு வரும் வாய்ப்பை பயன்படுத்தி பணத்தை சேமிக்க தொடங்குங்க. பூர்வீக சொத்துகள்ல இருந்து உங்களுக்கு ஒரு பெரிய தொகை கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. வண்டி வாகனம் வாங்கும் யோகம் பிரகாசமாய் இருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில ஒரு புது அத்தியாயம் தொடங்க போகுதுங்க. அந்த அத்தியாயத்துல நீங்களே கதாநாயகன். உங்கள் சிம்மாசனம் உங்களுக்காகவே காத்து கொண்டு இருக்குதுங்க. அந்த புதிய நபர் வரும்போது உங்க வாழ்வின் இருள் விலகி மகிழ்ச்சி என்னும் ஒளி வெள்ளம் பாய போகுதுங்க. இனி வரக்கூடிய நாட்களை ஒரு திருவிழாவா கொண்டாடுங்க. உங்க நம்பிக்கையை கைவிடாதீங்க. இதுவரை நீங்க இழந்த அத்தனையும் வட்டியும் முதலுமா திரும்ப கிடைக்க போகுதுங்க. இத்தனை வருடம் நீங்க ஒரு இருட்டு குகைக்குள்ள இருந்தது போல உணர்ந்திருப்பீங்க. இப்போது அந்த குகையின் வாசல்ல வெளிச்சம் தெரியுங்க. அந்த வெளிச்சத்தை நோக்கி நடைபோடுங்க. இந்த மாற்றங்களை நீங்க உணரும் பொழுது இது ஏதோ தற்செயலா நடந்ததுன்னு நினைக்காதீங்க. இது உங்க பொறுமைக்கும் உங்க திறமைக்கும் இறைவன் கொடுத்த பரிசுங்க. கன்னிராசிக்காரர்கள் நீங்கள் மிக ரொம்ப உண்மையானவர்கள். அந்த உண்மைதான் இப்போது உங்களை கை தூக்கி விட போகுதுங்க.
வரும் நாட்கள்ல நீங்க பல சுப செய்திகளை கேட்பீங்க. உங்க வீட்ல மங்கள ஓசை கேட்குங்க. மகிழ்ச்சி தாண்டவமாடுங்க. உங்கள் முகம் இத்தனை நாளா வாடி போயிருந்தது, இனிமேல் அது பிரகாசமா ஜொலிக்க போகுதுங்க. உங்க மனதின் ஆழத்துல குறித்து வச்சுக்கொள்ளுங்க. அந்த புதிய நபர் உங்க கதவை தட்டும்போது உங்க வாழ்வே ஒரு நந்தவனமா மாறப்போகுதுங்க. கவலைகளை தூக்கி எறிங்க. இனி உங்களுக்கு கஷ்டம் என்பதே கிடையாதுங்க. சிம்மாசனம் உங்களுக்கு தாங்க. நீங்க ஒரு வெற்றியாளரா இந்த உலகத்தை ஆள போறீங்க. கன்னி ராசிக்காரர்களுக்கு எப்போதுமே எல்லாவற்றையும் சரியா செய்யணுங்கிற எண்ணம் இருக்குங்க. அந்த எண்ணம் நிறைவேற தேவையான அனைத்து வசதிகளும் இப்போது உங்களிடம் வந்து சேருமுங்க. நீங்க இதுவரை சந்தித்த அவமானங்கள் உங்களை செதுக்கியிருக்குங்க. இப்போது நீங்கள் ஒரு முழுமையான வைரமா ஜொலிக்க போறீங்க. மண்ணுக்குள் இருந்த வைரம் எப்படி பட்டை தீட்டப்பட்ட பிறகு ஒளி வீசுமோ அது போல நீங்களும் கஷ்டங்கள்ல இருந்து வெளியே வந்து இப்போது ஒளி வீச போறீங்க. உங்களை சுற்றி இருப்பவர்கள் வியக்கும் அளவுக்கு உங்க வளர்ச்சி இருக்குமுங்க. இத்தனை நாள் உங்களை ஏளனமா பார்த்தவர்கள், அடடா இவ்வளவு புத்திசாலியா இவரு அப்படிங்கிற ஆச்சரியப்படும் நிலை வருங்க. அதையெல்லாம் பார்த்து நீங்க கர்வம் கொள்ள வேண்டாமுங்க. எப்போதும் போல பணிவா இருங்க. உங்களுடைய திறமைகள் பல நேரங்கள்ல மறைக்கப்பட்டே இருந்திருக்குங்க. ஆனா இனிமே உங்க திறமைக்கு உலகமே கைத்தட்டுமுங்க. நீங்க ஒரு கணக்கியல் துறையிலோ அல்லது வங்கி துறையிலோ இருந்தா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கௌரவம் காத்து கொண்டு இருக்குதுங்க. அந்த புதிய நபர் அந்த வழியை காட்டுவாரு. இதன் மூலமா நீங்க புகழின் உச்சிக்கே செல்வீங்க. வெளிநாடு செல்லும் கனவு அல்லது ஆன்மீக பயணம் கைகூடுங்க. பூர்வீக சொத்து பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வருங்க. உங்க கர்ம வினைகள் அனைத்தும் கழியும் நேரம் வந்துவிட்டதுங்க. இனி வர்றது எல்லாம் லாப கணக்கு தாங்க. உங்க வாழ்க்கையின் ஒரு புது அத்தியாயம் தொடங்க போகுதுங்க. அந்த அத்தியாயத்துல நீங்களே ராஜா. உங்க சிம்மாசனம் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்குதுங்க. அந்த புதிய நபர் வரும் பொழுது உங்க வாழ்வின் இருள் விலகி மகிழ்ச்சி என்னும் ஒளி வெள்ளம் பாய போகுதுங்க. இனி வரக்கூடிய நாட்களை ஒரு திருவிழாவா கொண்டாடுங்க. உங்க நம்பிக்கைய கைவிடாதீங்க. இதுவரை நீங்க இழந்த அத்தனையும் வட்டியும் முதலுமா திரும்ப கிடைக்க போகுதுங்க. கவலைகளை தூக்கி எறியுங்க. இனி உங்களுக்கு கஷ்டம் என்பதே கிடையாதுங்க. நீங்க ஒரு வெற்றியாளரா இந்த உலகத்தை ஆள போறீங்க. நம்பிக்கையோடு இருங்க. நன்மைகள் மட்டுமே நடக்குமுங்க. இதுவரை நான் பகிர்ந்த தகவல்கள் உங்களுக்கு ஒரு புரிதலை கொடுத்திருக்குமுங்க. சில விஷயங்கள் உங்களை யோசிக்க வச்சிருக்குமுங்க. சில விஷயங்கள் உங்களுக்கு நம்பிக்கை கொடுத்திருக்குமுங்க. ஆனா இப்ப நான் சொல்ல போற ஒரு விஷயம் மட்டும் உங்க மனசுல பதிய வச்சுக்கோங்க. ஜோதிடம் நமக்கு பாதையை மட்டும் காட்டுமுங்க. ஒரு டைரக்ஷன் கொடுக்குமுங்க. ஒரு எச்சரிக்கை கொடுக்குமுங்க. ஆனா அந்த பாதையில நடக்கணுமா இல்லையா, அதை எப்படி பயன்படுத்தணும்னு தீர்மானிக்கிறது முழுக்க முழுக்க நம்ம கையில தான் இருக்குதுங்க. நேரம் மாறும், கிரகநிலை மாறும், நம்ம சூழ்நிலையும் மாறுங்க. ஆனா நம்ம முடிவு மாறலைன்னா, நம்ம முயற்சி மாறலைன்னா வாழ்க்கை மாறாதுங்க. அதுதான் உண்மை. பல பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, நல்ல நேரம் வரட்டும் அப்புறம் ஆரம்பிப்போன்னு காத்திருக்கிறாங்க. ஆனா அந்த நல்ல நேரம் வந்தாலும் அவர்கள் ரெடியா இல்லைன்னா அது கூட பயனில்லைங்க. அதனால நல்ல நேரம் வரணும்னு காத்திருக்காதீங்க. நீங்க ரெடியா இருங்க. நீங்க முயற்சி பண்ண ஆரம்பிப்பீங்க. நீங்க முன்னேற ஆரம்பிங்க. அப்போ எந்த நேரமா இருந்தாலும் அது உங்களுக்கு நல்ல நேரமா மாறுங்க. நினைவில் வைங்க, உங்களை விட பெரிய சக்தி எதுவும் இல்லைங்க. உங்க மனசுதான் உங்க பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த்துங்க. நீங்க உங்களை நம்பினா, நீங்க எடுத்த முடிவை நம்பினா, நீங்க விடாமுயற்சி பண்ணினா உங்க வாழ்க்கை மாறாம இருக்க முடியாதுங்க. கடைசியா ஒரு விஷயம் மட்டும், உங்களை நம்புங்க. உங்க முயற்சியை நம்புங்க. ஏன்னா உங்க வாழ்க்கையை மாற்ற போற சக்தி வெளியில எங்கும் இல்லைங்க. அது யாரிடமும் இல்லைங்க. அது எந்த கிரகத்திலையும் இல்லைங்க. முழுக்க முழுக்க உங்களுக்குள்ளேயே இருக்கு. அதை உணருங்க, அதை நம்புங்க, அதை பயன்படுத்துங்க. அப்புறம் பாருங்க, நீங்க எதிர்பார்த்த வாழ்க்கை உங்க முன்னாடி நிஜமா நிற்குமுங்க.
இதுதான் உண்மைங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.